ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி களை கட்ட போகிறது. ஏனென்றால் பாரம்பரியமாக விநாயகர் சிலைகளை விதவிதமான முறையில் ராஜ மார்த்தாண்ட பக்த மண்டலி அமைப்பினர் இந்த ஆண்டு வைத்துள்ள விநாயகர் யார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி வந்தாலே நமக்கு விதவிதமான கெட்டப்களில் விநாயகரை பார்க்கலாம். அதுவும் ஓசூரில் இருக்கும் பக்தர்கள் விநாயகர் சதுர்த்தி என்றாலே ராஜமார்த்தாண்ட பக்த மண்டலியினர் இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான். ஏனென்றால் 38 ஆண்டுகளாக இந்த அமைப்பினர் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியையும் விதவிதமான முறையில் கொண்டாடி வருகின்றனர். ஓசூர் அடுத்து தேன்கனிக்கோட்டையில் உள்ள ராஜா மார்த்தாண்ட பக்த மண்டலியினர் கடந்த ஆண்டுகளில் பாகுபலி விநாயகர், அத்திவரதர் விநாயகர், கேஜிஎஃப் விநாயகர், காந்தாரா விநாயகர், கல்கி விநாயகர் என விதவிதமான விநாயகர்களை உருவாக்கி பக்தர்களை கவர்ந்து வருகின்றனர். ஸ்ரீ ராஜமார்த்தாண்ட கணபதி பக்த மண்டலி எங்க விநாயகரோட அந்த இதோட பேரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 38வது வருஷம் வந்து நாங்கள் விநாயகர் வச்சுட்டு இருக்கிறோம். 1987 நாங்கள் விநாயகர் வச்சுட்டு இருக்கிறோம். எங்கள் கையில் எங்கள் பெரியவர்கள் எங்களுக்கு கொடுத்தப்போ நாங்கள் 2018 பாகுபலி, 19 அத்திவரதர், 22 வந்து கேஜிஎஃப், 23 காந்தாரா, 24 கல்கி, இப்போ வந்து புஷ்பா 2 அந்த மாதிரி பல லட்ச செலவில் வந்து இந்த வாட்டி வச்சுட்ருக்குறோம். இவங்க வந்து இந்த செட்டிங்கு இவங்கெல்லாம் பண்ணுறவங்க வந்து சினிமா செட் பண்ணுறவங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. ஜித்தா ஜினேந்திரான்ட்டு அவங்க பேர். இந்த ஒர்க் வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து அவங்க ஸ்டுடியோவில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? அதாவது எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தின்றது வந்து ரொம்ப விமர்சையாக இங்கே வந்து சுற்றி இருக்கிற கிராமங்கள் ஆகட்டும், எல்லாம் வந்து வில்லேஜஸ் ஆகட்டும், மலைவாழ் மக்கள் ஆகட்டும், எல்லாரும் வந்து இந்த விநாயகர் தான் வந்து ரொம்ப வந்து விரும்பி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டரு, ஆந்திரா பார்டர், இந்த பார்டரில் இருக்கிறதுனால வந்து அந்த பக்கத்துலேருந்து ரொம்பவே வந்து இங்கே வந்து ரொம்ப பெருமையாக வந்து இந்த விநாயகரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதன்படி இந்த ஆண்டு அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கும் விநாயகர் யார் என்றால் புஷ்பா 2 விநாயகர். அல்லு அர்ஜுன் கதாநாயகனாக நடித்து இந்திய அளவில் பல கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்த படமான புஷ்பா 2 படத்தை தான் இந்த ஆண்டு கருப்பொருளாக இந்த அமைப்பினர் உருவாக்கியுள்ளனர். இந்த ஆண்டு புஷ்பா 2 திரைப்பட கிளைமாக்ஸ் காட்சிகளை கண்மு நிறுத்தும் வகையில் பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு வருகிறது. சினிமா திரைப்பட செட் அமைக்கும் வல்லுநர்களை கொண்டு பல லட்சம் ரூபாய் பொருட்செலவில் கடந்த 3 மாதங்களாக இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி அன்று எல்லையில் இந்த கோவில் இருப்பதால் பக்கத்து மாநிலங்களிலிருந்தும் பழங்குடியின மலைவாழ் மக்களும் என அனைவரும் இந்த புஷ்பா விநாயகரை பார்த்து செல்கின்றனர். அதேபோல இந்த புஷ்பா 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மரம் கான்செப்ட் தான் படமே ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் செம்மரம் அடுக்க வச்சு அந்த படத்தில் வந்து ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த ஹெலிகாப்டர் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் வந்தோடனே அந்த படத்தோட ஹீரோ வந்து இந்த மாதிரி தெக்கதில்லைன்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணுவார். அதே மாதிரி வந்து எலக்ட்ரிஷியன் எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஒரு பொம்மைக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அது பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இந்த படத்தில் வந்து ஹெலிகாப்டர் அதுவும் ஃபேமஸ். அந்த பேக்ட்ராப்பில் வந்து ஹெலிகாப்டர் நிற்கும், அது வந்து சுற்றும். அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு ஒரிஜினல் ஹெலிகாப்டரை டை அடித்து அதை எடுத்து சினிமா செட்டுக்காரங்க அப்படியே பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளார போனோன்னா ஒரு பாட்டு ப்ளூ கலர் சாரீ கட்டி ரொம்ப ஃபேமஸாக இருப்பார் அந்த படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன். அதை வந்து கோயில் அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி அதை தத்ரூபம் வந்து அது உள்ளார அங்கங்கே செஞ்சுட்ருக்குறோம்.